ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தாங்க செய்ய போகிறோம். இது டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. காலையில் இந்த குருமா வச்சுட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நெய்ஸாக அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இந்த வெங்காயம் கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கர் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி பழம் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாம். நான் வீடியோ கையில் வச்சுட்டே தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகுதுங்க. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாங்க. நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூடவே உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், வேக வைக்காத உருளைக்கிழங்கு தாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். 7லேருந்து 8 மணி நேரம் ஊறினா போதுங்க பட்டாணி. அதனால் நைட்டு ஊற வச்ச பட்டாணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. போட்டு வெயிட் போட்டுடலாங்க. ஒரு விசில் வந்தால் போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. நல்ல சுவையான மணக்க உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, கரெக்டாக இருக்குங்க. குருமானா தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாடுக்கெலாம் செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.